பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி ஷைன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபி க்ரீம் தான். ஹோம்மேட் பிபி க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் அரோமா மேஜிக் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன். நான் மாமாஅர்த்தோட சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த சன்ஸ்க்ரீன் இருக்கோ நீங்கள் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ். நான் ஃபிட்மியோடது எடுத்திருக்கேன். கோல்டன் கேரமல் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் டால்கன் பவுடர் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பேபி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த டால்கன் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட பிபி க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு இதில் எல்லாமே இருக்குது. நம்ம மாய்ஸ்சர் ஆட் பண்ணிக்கோ, சன்ஸ்க்ரீன்ஸ், காம்பேக்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஜஸ்ட் இது அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு மெயினாக நீங்கள் உங்கள் ஷேடுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்க போகிறேன். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ் போகிற உமன்ஸ்க்கு இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உட்காந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேக்கப்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பிபி க்ரீம் அப்ளை பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வேணுன்னா இதை செட் பண்ணுறதுக்காக ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக காம்பேக்ட் இல்லைனா டால்கன் பவுடரை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா இதில் நம்ம சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம அது தனியாக ஒரு ஸ்டெப் பண்ண தேவையில்லை. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என் ஃபேஸில் இதை கொஞ்சமாக எடுத்து டாட்டாக வைக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இதை ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா உங்கள் ஸ்கின்னில் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. மேக்கப் பொறுத்த வரைக்குமே பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மேக்கப் நல்லாவே இருக்கும், நல்லா நேச்சுரலாக இருக்கும். இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். என் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா க்ளோயிங்காக இருக்குது. ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்காது. நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பிபி க்ரீம் சூப்பராக இருக்கும். இப்போ என் கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க் சர்க்கிள் மறைக்கிறதுக்காக திரும்பவும் அதை கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் பிபி க்ரீம் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இதை கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது வந்து டால்கம் பவுடரோ இல்லை காம்பேக்கோ வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களோட மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்து இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன். பவுட்ரு வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆஃப் கேமராவில் போய் நான் வந்து லிப்ஸ்டிக்கும் ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த பிபி க்ரீமோட லுக். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பண்ணுறக்கும் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.